पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ईशावास्य उपनिषद नान्गावदु मंत्र। अनेजदेगं मनसो जवीयः नैनद्धेवा आप्नुवन् पूर्वमर्षते। तद्धावतो अन्यानत्येति तिष्ठत्तस्मिन्नपो मातरिश्वा ददाति। இந்த உபநிஷத்துல இதுவரை 3 மந்திரங்களுக்கான விளக்கங்களை பார்த்து நிறைவு செய்துள்ளோம். முதல் மந்திரத்தில் ஆத்மஸ்வரூபமானது சொல்லப்பட்டது, அல்லது பரம்பொருளை பற்றிய அறிவு நமக்கு தரப்பட்டது. இரண்டாவது மந்திரத்தில் இந்த ஞானத்தை அடைய முடியாதவர்களுக்கான மார்க்கம் சொல்லப்பட்டது, கர்மயோகம். ஜிஜிவிஷேத் சதகம் சமாகா. 100 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் உடலோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட செயல்களை செய்து கொண்டுதான் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம். கர்மயோகத்துக்கு அடிப்படையான விஷயமாக அது அமைந்தது அந்த மந்திரம் என்று பார்த்தோம். அடுத்து மூன்றாவது மந்திரத்தில் அவித்வானை நிந்தனை செய்தது. அறியாமைக்குள் இருப்பவர்களை, ஆத்மாவை பற்றிய அறியாமைக்குள் இருப்பவர்களை நிந்தனை செய்து ஆத்மாவை அறிவதற்கான ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை புகழ்ந்தும் பேசியது. 3 மந்திரங்கள். இந்த 4வது மந்திரம் முதல் 8வது மந்திரம் வரை ஆத்ம தத்துவமும் இந்த ஞானத்தினால் வருகின்ற பிரயோஜனமும் பேசப்படும், பலன் பேசப்படும். அப்படி பார்த்தா முதல் மந்திரத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த 4வது மந்திரம் என்றும் சொல்லலாம். முதல் மந்திரத்தில் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் சொல்லி சொன்னது. அடுத்து 2வது மந்திரத்தில் எந்த அளவுக்கு இறங்கி வந்து விஷயங்களை சொல்லணுமோ அதற்காக முயற்சி செய்தது. 3வது மந்திரத்தில் அதற்கும் கீழே மீண்டும் மேலே கீழே இறங்கி வந்தது. மீண்டும் 4-5 மந்திரங்களிலே ஆத்மஸ்வரூபம் நிச்சயம் செய்யப்படுகின்றது, நிர்ணயம் செய்யப்படுகின்றது. ஆத்மாவுடைய தன்மை இது என்று சொல்கின்றது. எப்படிப்பட்ட ஞானத்தினால் ஒருவன் தன்னை கொள்வதில்லையோ அந்த ஞானத்தை இங்கு உபநிஷத் சொல்கின்றது என்று ஆச்சாரியர் ஆதிசங்கரர் சொல்லுகின்றார். ஆத்மாவை பற்றிய அறிவை உபநிஷத்தை இங்கு நமக்கு தருகின்றது. ஆனால் இதில் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, ஆத்மாவை பற்றிய அறிவை நேரடியாக நமக்கு சொல்லித்தர முடியுமா சொல்லி கேட்டால் அது சிறிது கடினம் சொல்லி பார்த்தோம். காரணம், ஆத்மா என்பது ஒரு பொருளாக, ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் அது எளிதில் விளக்கி விடலாம். ஆனால் ஆத்மா என்பது ஒருவனுடைய சொரூபமாகவே, அவனாகவே இருந்து கொண்டிருப்பதனால் அந்த ஆத்ம தத்துவத்தை விளக்குவது ஒரு பொருளை விளக்குவதைப் போல சுலபமாக விளக்கி சொல்லிவிட முடிவதில்லை. ரொம்ப சூக்ஷ்மமானது. அது நாமவே இருப்பதும் ஒரு விஷயம். நமக்கு அந்நியமாக வேறாகிறது பொருளை எடுத்து இதுதான்பா இங்கே பார் இப்படின்னு சொல்லிடலாம். இது அப்படி இல்லை. ஆக ஆத்ம தத்துவத்தை உபனிஷத்தானது விளக்க வரும்பொழுது சாதாரணமாக லௌகீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை விளக்க பயன்படுகின்ற முறையானது பயன்படாது. ஆகவே இந்த ஆத்ம தத்துவத்தை விளக்குவதற்கு உபனிஷத்தானது ஒரு விசேஷமான தனக்கென உள்ள ஒரு விசேஷமான முறையை பின்பற்றுகின்றது. பலவிதமான மெத்தட் இருக்குது.
இங்கு கையாளுகின்ற ஒரு முறை. அந்த முறைக்கு பெயர்தான் அத்தியாரோப அபவாத நியாயக. அத்தியாரோபம் சொல்லி சொன்னா ஒரு பொருளின் மீது அந்த பொருளுக்கு அப்பாற்பட்ட பொருளை ஏற்றி வைத்த. வஸ்துனி அவஸ்து ஆரோபக, அந்த பொருளின் மீது அந்த பொருளுக்கு அப்பாற்பட்ட அல்லது அது அல்லாத ஒன்றை ஏற்றி வைத்த. வஸ்துனி சொல்லி சொன்ன ஒரு பொருளில், அவஸ்து அந்த பொருளுக்கு மாறுபட்ட, ஆரோபக ஏற்றி வைத்த. இந்த ஏற்றி வைத்தல் என்பதை நாம் அறியாமையினால் செய்தால் அதற்கு பெயர் அத்தியாசம். அறியாமையினால் நாம் செய்தால் அதற்கு பெயர் அத்தியாசம். அதுக்கு உதாரணம் சொல்லலாம். அறியாமையினால் கயிற்றில் நாம் என்ன ஏற்றி வச்சிட்டோம்? பாம்பை ஏற்றி வைத்து. அறியாமையினால் கயிற்றுல பாம்பை பார்த்துட்டோம். வஸ்துவில் அது அவஸ்து அது அல்லாததை பார்த்து விட்டோம். கயிற்றில் பாம்பை பார்த்து விட்டோம், பார்க்கின்றோம். அதை நாம் அறியாமையினால் பார்க்கின்றோம். அதை அத்தியாசம் சொல்லுவோம். ஆதிசங்கரர் அத்தியாச பாஷ்யம் என்று ஒரு அற்புதமான ஒரு பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரையில் அழகாக ஒன்று பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம், பாடம் அத்தியாச பாஷ்யம். இங்கே சாஸ்திரம் இதை அறிவோடு தெரிந்தே செய்தால் அதற்கு பெயர் அத்தியாரோபம். அதுதான் அத்தியாசம் சொல்லிச்சுன்னா அறியாமையினால் நாம் ஒரு பொருள் இன்னொரு பொருளை ஏற்றி வைத்தல். தெரிந்தே அறிவோடு செய்தால் அதற்கு பெயர் தான் அத்தியாரோபம். சாஸ்திரம் அதை பண்ணியிருக்கு. அத்தியாசத்துக்கும் அத்தியாரோபத்துக்கும் வித்தியாசம் புரியணும் நமக்கு. அறியாமையினால் நாம் ஏற்றி வைத்தல் செய்தால் அதற்கு பெயர் அத்தியாசம். அறிந்தே தெரிந்தே ஏற்றி வைத்தால் அதற்கு பெயர் அத்தியாரோபம். அதைத்தான் சாஸ்திரமானது கடைபிடிக்கின்றது. ஏன் இங்கு இந்த அத்தியாரோப அபவாத முறை சாஸ்திரம் கடைபிடிக்க வேண்டும் சொல்லி சொன்னான்? சாஸ்திரமானது ஆத்ம ஞானத்தை தெரியாத ஒருவனுக்கு சொல்கின்றது, அதை பற்றி அறிவே இல்லாத ஒருவனுக்கு அல்லது மூடனுக்குன்னு சொல்லலாமே. அப்படி சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அந்த அறியாமல் இருக்கின்றான் பாருங்க, அந்த அறியாமல் இருப்பவனை போல அவனிடத்தில் இருக்க விஷயத்தை தானும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அவனுக்கு அறிவை கொடுக்க முடியும். ஆமாம், சாஸ்திரமும் அப்படி தான் விவகாரம் பண்ண முடியும். ஆக அறியாமல் உள்ளவனுக்கு அறிவை புகட்ட வேண்டும் சொல்லி சொன்னால் அந்த அறியாமையில் உள்ளவனுடைய அறியாமையை எடுத்துக்கொண்டு பிறகுதான் உபனிஷத் பேச முடியும். எனவே அறியாமையை ஏற்றுக்கொள்வது அத்தியாரோபம். அறியாமையை நாம் ஏற்றுக்கொள்வது, தெரிந்தே செய்வது அத்தியாரோபம். ஆக அத்தியாரோபம் என்பது முதல் படி. பிறகு அந்த அறியாமையை நீக்குவது இரண்டாவது படி. கீழே இப்போ இந்த மெனுவை அனுப்பிட்டிங்கன்னா இதெல்லாம் லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா 6 மாறிடும். நீங்கள் முடித்த பிறகு இதை அமர்த்தணும். இதை அமர்த்திட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இல்லை ஆகலாம் சார். இப்போ நீங்கள் அமுக்குனீங்கன்னா இது ரெக்கார்ட் ஆகும். அமுத்துறதுக்கு இது அமுத்தி முடிச்சுட்டு இதை லாங் ப்ரெஸ். அத்தியாரோபம் செய்வது முதல் படி. பிறகு அந்த அறியாமையை நீக்குவது இரண்டாவது படி. முதல் படிக்கு அத்தியாரோபம் ஏற்றி வைத்தல், பிறகு ஏற்றி வைத்ததை நீக்குவது அபவாதம், அது இரண்டாவது படி. ஆக அபவாதம் சொல்லி சொன்னா அவஸ்து நிஷேதக, ஏற்றி வைத்ததை நீக்குதல். ஆக ஒரு பொருளில் அந்த பொருள் அல்லாத ஒன்றை ஏற்றி வைத்து விட்டோம், பிற்பாடு அதை நீக்குகின்றோம். ஆக ஒன்றை ஏற்றி வைத்து நீக்குதல் என்பதுதான் அத்தியாரோப அபவாதம் நியாயம் சொல்றோம். நல்லா புரியணும் நமக்கு. இது அறியாமையில் நிகழ்ந்தால் அதற்கு பெயர் அத்தியாசம். பிற்பாடு அதிலே அத்தியாச நிவர்த்தி இருக்கு. அறிவுடன் நிகழ்ந்தால் அதற்கு பெயர் அத்தியாரோபம் அல்லது அபவாதம். இங்க நாம் என்ன பண்ணிட்டோம்? ஆத்மா என்கின்ற வஸ்துவில் ஆத்மா அல்லாத ஒன்றை உபனிஷத் ஏற்றி வைக்கின்றது, பின் அதை நீக்குகின்றது. ஏன் இதை பண்ணணும்?
உபநிஷத்தையே இதை பண்ணணும். ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, இங்கு உபநிஷத்தானது அஜ்ஞானிக்கு அறிவை கொடுக்கின்றது, அஜ்ஞானிக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஆத்மாவை பற்றி அறியாமல் இருப்பவர்கள் ஒரு வஸ்துவில் ஏற்கனவே வேறு ஒரு வஸ்துவை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தான் அல்லாததில் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஆத்மாவில் அனாத்மாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது அனாத்மாவே ஆத்மா என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உடலை, மனதை, இந்த உலகத்தை, இதையே தான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த பொருளை அந்த பொருளாக பார்த்தால் பிரச்சனை இல்லை, கயிறாகவே பார்த்தா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அங்கே உபதேசமும் தேவையில்லை. ஒன்றையுமே பார்க்காது இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, கயிற்றுல பாம்பை பார்த்துட்டேன், அதான் இங்கே ப்ராப்ளம். அதான் சொல்கிறார். எனவே அவருடைய பார்வையை முதலில் என்ன பண்ணணும், சாஸ்திரம் எடுத்துக்கொண்டு பிறகுதான் அந்த பொருளில் அது இல்லை என்று அந்த பொருளுடைய உண்மைத்தன்மையை எடுத்து சொல்ல முடியும். திடீரென்று ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரார், வாசப்படியில் ஏதோ ஒன்று பார்த்துட்டார், பயந்து உள்ளே ஓடி வந்துட்டு அங்கே பாம்பு இருக்குன்னு சொல்கிறார். நமக்கு தெரியும் அது உண்மையில் அது ஏதோ கயிறு இருக்காதான் பார்த்துருக்காரு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அவரை என் கூட வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு, எங்கே பார்த்தீங்க, இங்கே தானே பார்த்தீங்க, எதில் பார்த்தீங்க, இதில் தானே பாருங்கள், இப்போ பாருங்கள். ஆமாம், அப்போ அவருக்கு அப்படி தெரிஞ்சது உண்மை தான். இப்போ அதே பொருளை கொண்டு போய் அது இல்லைன்னு சொல்லி அவருக்கு காட்டணும். அதுபோல் சாஸ்திரமோ குருவானவரோ எதில் தான் அல்லாததை பார்க்குறாரோ அந்த பொருளை அவனுக்கு சொல்லி அது இல்லை, அது ஆத்மா என்று புரிய வைக்கணும். இன்னொன்று இருக்குது, எந்த இடத்துல எந்த பொருளை எதை பார்த்தானோ அந்த இடத்துல அந்த பொருள் மீது தான் அது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்று அவனுக்கு அதை விளக்கி சொல்லணும். இல்லைன்னா என்ன பண்ணுவார், இல்லை நான் பார்த்தது உண்மை தான், அது இப்போ ஓடிடுச்சின்னு சொல்லுவான். அது இப்போ ஓடிடுச்சு. அதுதான் எந்த இடத்துல எந்த கயிற்று மேலே எந்த இடத்துல அந்த பாம்பை பார்த்தாரோ அதே கயிற்று மேலே இருந்த பாம்பை அவர் நீக்கி காட்ட வேண்டும். அதற்கு அவனுடைய அறிவை முதல்ல ஏற்றுக்கணும். அப்படியா, சரி வாப்பான்னு சொல்லி அழைச்சிட்டு போய் காட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக இங்கே கயிறு பாம்பாக தெரிகின்றது இல்லையா? அப்போ அங்கே இருக்கிறது அப்போ என்ன, ரெண்டு பொருள். எந்த இடத்தில் எதில் பாம்பை பார்த்தானோ அதே இடத்தில் அங்கே தான் என்ன இருக்கு, கயிறும் இருக்கின்றது. அது குருவுக்கு நல்லா தெரியுது. அப்போ என்ன பண்ணணும், அவனுடைய பாம்பு என்ற புத்தியை நாம் எடுத்துக்கொண்டு நீ எதை பாம்பு என்று அறியாமையினால் பார்த்து கொண்டுள்ளாயோ அது உண்மையில் பாம்பு இல்லை, கயிறுதான் என்று சொல்ல வேண்டும். புரியுதா பாருங்க, இந்த கயிறு பாம்பு உதாரணம் எப்பவுமே வேதாந்த கயிறு பாம்பு இது எத்தனை விதமாக வேணுமானாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். அப்படி ஒரு உதாரணம், அதுக்கு மாற்று ஆல்டர்னேட்டிவ் உதாரணமே கிடையாது. ஆக அனாத்மாவான உடலை பார்த்து கொண்டு அந்த அனாத்மாவை ஆத்மா என்று கருதி கொண்டிருக்கிறான் பாருங்க. அது சாஸ்திரம் என்ன பண்ணுறது, அது அத்தியாரோபம் செய்து பிற்பாடு இந்த உடல் உண்மையில் நீ இல்லை என்று நீக்கி அபவாதம் செய்தால் அங்கே என்ன இருக்கும், ஆத்மாவானது அவனுக்கு விளங்கும். எனவே அத்தியாரோபம் அபவாதம் என்பதை சாஸ்திரமானது இங்கு செய்கின்றது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உதாரணம். ஆமாம். அடுத்த கேள்வி, உபனிஷத் எதற்கு அத்தியாரோப அபவாதம் செய்ய வேண்டும், நேரடியாக விளக்கலாமே என்ற கேள்வி வந்தால், ஜீவனானவன் வஸ்துவை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்காமல் அனாத்மாவை பார்த்து கொண்டுள்ளான். ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றை விட்டு இல்லாத ஒன்றை பார்த்து கொண்டுள்ளான். ஆக ஜீவனானவன் அத்தியாசத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் அந்த அத்தியாசத்தை சாஸ்திரமானது எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக விளக்குகின்றது. அதான் சொல்றேன். அங்கு பாம்பு இருக்கின்றது என்ற பார்வையை குரு எடுத்துக்கொள்ளாமல் கயிறு மட்டும் இருக்கின்றது மட்டும் உபதேசம் செய்தால் அவன் அனுபவிக்கக்கூடிய பாம்பை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவான், கைத்தை தேட ஆரம்பிப்பான். அல்லது கைத்தை வைத்துக்கொண்டு பாம்பை பார்க்க தேட ஆரம்பிச்சிடும், ஏதோ ஒன்று பண்ணுவான். ஆக எந்த இடத்தில் அவன் பாம்பை பார்த்தானோ அதே இடத்தில் தான் கயிற்றை பார்க்க வேண்டும், காட்ட வேண்டும்.
அது பாம்பு இல்லை கயிறுதான் என்று அவனுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆக 2 படியாக உபதேசம் நிகழ வேண்டும். நீ பார்க்கின்ற பாம்பானது கயிறு என்று அந்த பாம்பின் திருஷ்டியை குருவானவர் எடுத்துக்கொண்டு பிறகு அந்த திருஷ்டியை என்ன பண்ணணும், அவனுக்கு உண்மையான பார்வையை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய அறியாமையை நீக்கி ஆதாரத்துக்கு அதிஷ்டானத்துக்கு ஆத்மாவிற்கு அவன் வர முடியும். இந்த காரணத்தினால்தான் சாஸ்திரமானது அத்தியாரோப அபவாத நியாயப்படி விளக்கம் தருகின்றது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் நமக்கு ஆத்மாவை புரிய வைப்பதற்காக கையாளுகின்ற முறை. அடுத்து இங்க வஸ்து சொல்லி சொன்னா எந்த ஒரு பொருள் இருக்கின்றதோ இருக்கின்ற பொருளுக்கு பெயர் வஸ்து. அவஸ்து சொல்லி சொன்னா அது மித்யா, அது உண்மையில் இல்லாதது, தோற்ற மாத்திரமாக தெரியும். கயிற்று மேலே தெரிஞ்ச பாம்பு என்ன, அது இல்லாதது. அது அங்கே தெரிஞ்சதே சொல்லி சொன்ன என்ன சொல்கிறோம், ஆமாம் தெரிஞ்சுதுப்பா, ஆனால் அது இப்போ இல்லையே கேட்டால் என்ன சொல்லுவோம், நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னா உண்மைதான், அது வெறும் தோற்ற மாத்திரமே, மித்யா. குருவானவர் நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லலை, ஆமாம் தெரிஞ்சிருக்கும் அது உனக்கு அப்படி தோணி இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ பாரு, அப்போ நீ பார்த்த அந்த பாம்பு வெறும் தோற்றமே. அது எதனால் வந்தது, ஏன் வந்ததெல்லாம் விஷயம் வேறு. எங்கேயோ பாம்பை பார்த்துருப்பான், அதோட வளைவு நெளிவுலாம் பார்த்துருப்பான். இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால அதை பார்த்தோன்னே ஒரு மாலை மயங்கிய நேரம், இருட்டும் இல்லை வெளிச்சம் இல்லை, ஏதோ ஒன்று அப்படி இப்படி இருந்தது. பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. உடனே அவன் பாம்புன்னு சொல்லி பயந்து ஓட்டான். பயம் வந்தது. அவன் சொல்கிறான், பாம்பை பார்த்தேன், பயந்தேன், ஓடி வந்தான், நான் அனுபவம் இருக்கே, அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க? நீங்கள் வா, கையை பிடிச்சி ஆக்ஷன் போட்டு பயப்படுவாங்க. இல்லை இங்கே தானே இந்த மாதிரி நம்பிக்கை, இங்கே பாரு, இந்த இடத்துல தானே, இப்போ பாரு அசை இல்லை, இப்போ பாரு, ஆமாம் அதுதான். ஆக வஸ்து என்றால் இருக்கின்ற பொருள், அவஸ்து என்றால் மித்யா. மித்யா சொல்லி சொன்னால் இருப்பது போல தெரிவது தோற்றம். ஆக இருப்பது போல் தோன்றுவதற்கு மித்யா என்று பெயர். இங்கு பரம்பொருளாக இருக்கின்ற ஆத்மா வஸ்து, வஸ்துவாக ஆத்மாவின் மீது உபாதியான ஷரீரம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. உபாதி என்றால் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஷரீரத்தை தான் உபாதி சொல்லி சொல்லுவாங்க. ஷரீரம் சொல்லி சொன்னால் என்ன ஷரீரம், ஸ்தூல ஷரீரம் மட்டும் இல்லை, சூக்ஷம காரண ஷரீரம், 3 ஷரீரங்களும். சூக்ஷம ஷரீரம் சொல்லி சொன்னால் மனது, காரண ஷரீரம் சொல்லி சொன்னால் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துக்கு காரணமாக இருப்பது எதுவோ அது காரண ஷரீரம். 3 ஷரீரங்கள், ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரங்கள் தான் இங்கே ஷரீரம் என்ற ஒரே வார்த்தையில் சொல்லுகின்றோம். அவர்கள் அதாவது அறியாமல் இருப்போர் இந்த ஷரீரத்தை மட்டும் பார்க்கின்றார்கள். இந்த ஷரீரத்துக்குள் இருந்து இயங்கி கொண்டுள்ள ஆத்மா என்ற ஒரு தத்துவத்தை யாருமே கவனிக்கவில்லை, பார்க்கவில்லை. அந்த அறிவு நமக்கு இல்லை. சாஸ்திரம் சொன்னாதான் தெரியுது. இப்போ ஒருத்தர் இடத்துல போயிட்டு நீ யாருன்னு சொல்லி கேட்டா, நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் சொல்லுவார். அப்படி சொன்னாருன்னா அவன் என்ன பண்ணுவான், என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு தான் பார்ப்போம் இல்லையா, என்ன ஆச்சுன்னு தான் பார்ப்போம். ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டார், சொல்ல முடியாது, அல்லது ஏதோ ஒன்று சொல்லுவோம் நம்ம. ஆகவே அனாத்மாவின் துணை கொண்டு ஆத்ம தத்துவம் இங்கு விளக்கப்படுகின்றது. அனாத்மாவின் துணை கொண்டு அதற்கு ஆதாரமான அதிஷ்டானமான ஆத்மாவை விளக்குகின்ற முறைக்கு பெயர் அத்தியாரோபம். ஏற்றி வைத்து பிறகு நீக்குவது அபவாதம். இந்த 4வது மந்திரத்தினுடைய மந்திரத்தை பார்ப்போம். அநேஜ தேகம் மனசக. ஏஜத் சொல்லி சொன்னால் சலனம் உடையது, அசைவது, மூவ் பண்ணுறது. அநேஜத் சொல்லி சொன்னால் சலனமற்றது. எது, ஆத்ம தத்துவம் சலனமற்றது, அசைவில்லாதுன்னு சொல்லி அர்த்தம். அருணாச்சலம் சொல்கிறோம் பாருங்க, அச்சலம் சொல்லி சொன்னால் அசையாதது. ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள் பத்திரத்தில் எழுதும்போது சொல்லுவாங்க இல்லையா, அசையும் அசையா சொத்து சொல்கிறோம் இல்லையா. ஒருத்தர் சொன்னார், சாமி எங்கள் வீட்டு காரம் அசையா சொத்து தான்னார். என்ன, பிரேக் டவுன் ஆகிட்டு ரொம்ப நாள் ரிப்பேராக இருக்குது, அசைக்க முடியல. அது போல அச்சலம் சொல்லி சொன்னால் நகர்தல் அற்றது. ஆக இந்த மந்திரத்தில் அடுத்த மந்திரத்தில் ஆத்மா 2 விதத்தில் விளக்க ரொம்ப அழகான விஷயங்கள். அவஸ்துவான சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஆத்மாவானது அனாத்மாவான சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஆத்மாவை விளக்குகின்றது.
ஒன்று சரீரத்தை எடுத்து சொல்றது, பிறகு ஒன்று சரீரத்தை நீக்கி சொல்கின்றது. இங்கு அநேஜத் என்பது ஆதாரத்தை அதிஷ்டானத்தை குறிப்பது. என்றுமே சலனம் என்கின்ற செயல் அற்றது எது? ஆத்ம தத்துவம். இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா பொருளும் செயலை உடையதாக தான் இருக்கு. செயலற்ற ஒரு பொருளை நாம் பார்க்கலை. ஆனால் இந்த சலமான பொருள்களுக்கு ஆதாரமாக அச்சலமாக நகர்தல் அற்றதாக எப்பொழுதும் உள்ளது எதுவோ அது ஆத்மா. எங்கும் நிறைந்தது. எப்படி நகரம்? ஆகாச நகருமா? ஆகாசம் நகராது. நகரம் ஆகாசம் எப்போ சொல்லி சொன்னா, ஒரு பானை இருக்கு, ஒரு பாத்திரம் இருக்கு, பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆகாசம் இருக்கா இல்லையா? அந்த பானை நகர்ந்தா ஆகாசமும் நகர்றப்ப நாம நினைக்கிறோம், உண்மையில் நகரல இல்லையா? ஒரு பானை இருக்கு, அதுக்குள்ள ஜலம் இருக்கு, அதுல சூரியன் தெரியுது. அந்த பானையை நம்ம எடுத்துட்டு போனோம்னா அந்த ஜலத்தில் தெரிய சூரியன் என்ன நகர்றத போல தெரியுது. உண்மையில் நகர்றதான இல்லை. ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், ட்ரெயின் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம், மரங்கள்லாம் நம்ம கூட அப்படியே ஓடி வரா போல இருக்கும், பார்த்துருப்போம் நம்ம. சொல்ல உண்மையில் மரங்கள் நகர்கின்றதா? நகரல. கீதையில் ஸ்லோகத்தில் நிறைய பார்த்துருக்கு. கப்பலை பார்க்குறோம், கப்பல் கடலில் இருக்குது, நகராதது போல் இருக்கின்றது. உண்மையில் கப்பல் என்ன அங்கே நகர்ந்து கொண்டு தான் இருக்குது, நமக்கு நகராதது போல தெரிகின்றது. அது நிறைய உதாரணங்கள்லாம் இருந்து கொண்டு இருக்கு. ஆக இங்கு அநேஜத் சொல்லி சொன்னா துவ அவஸ்தாத் பிரச்சுதி ரஹிதம் சொல்லி சொல்றார். துவ அவஸ்தாத் என்றால் தன்னுடைய, பிரச்சுதி மாறாத வழுவாத, ரஹிதம் நிலை, தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் சலனமின்றி அசைதலின்றி எது இருக்குமோ அது ஆத்மா. தாய்மணர் சொல்ற ஒரு இடத்துல அசைதல் இன்றி சுக படிவான்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்ற, அசைதல் இல்லாதது ஆத்மா. அடுத்து சொல் பாருங்க, இப்படி அச்சலமாக இருக்கின்ற ஆத்மா எவ்வளவு இருக்கின்றது, எத்தனை இருக்கின்றது சொல்லி கேட்டா ஏகம், ஒன்றுதான். எல்லா பொருள்களுக்குள்ளும் ஆத்மா ஒன்றாகவே இருக்கின்றது, இரண்டற்றதாக இருக்கின்றது. ஒன்று என்று மட்டும் சொன்னா அது பாதியாகலாம், இரண்டாகலாமா? ஆகவே அது இரண்டற்றது அல்லது அத்வைதம் சொல்றாங்க. அத்வைதம் சொல்லி சொன்னா இரண்டற்றது அப்படிதான் அர்த்தம். ஏக்கம் என்றால் ஒருவேளை அநேகமாகும், ஏக்கத்தை விட குறைவாகவும் ஆகிவிடலாம். ஆக அத்வைதம் என்றால் அது இரண்டற்றது, அது ஒன்றுமல்ல இரண்டுமல்ல, இருப்பது எதுவோ அது மட்டுமாக இருப்பது. இன்னொரு அர்த்தம் பிளவுபடாத ஒன்று, அது பிளவுபடுத்தவே முடியாது, ஏக்கமாக ஒன்றையாக இருக்கும். ஆகாசத்தை பிளவுபடுத்த முடியுமா? இனி இந்த ஆத்மாவை உபாதியோடு சேர்த்து, சரீரத்தோடு சேர்த்து விளக்குகின்றார். அதாவது அத்தியாரோபம் செய்யப்பட்ட பொருளின் துணை கொண்டு ஆத்மாவானது இங்கு விளக்கப்படுகின்றது. மனசக ஜவியக, மனசக சொல்லி சொன்னா மனதை காட்டிலும், ஜவியக என்றால் மேலானது. இந்த ஆத்மா சரீரத்திலிருந்து வேறுபட்டது, சரீரமானது அது மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மனசு இருக்கு, அது என்ன? அந்த மனதை காட்டிலும் மேலானது. மனதினுடைய துணை கொண்டு ஆத்ம தத்துவம் இங்கு மீண்டும் விளக்கப்படுகின்றது. உடலின் துணை கொண்டு ஆத்ம தத்துவம் விளக்கப்பட்டது, இங்கு மனதின் துணை கொண்டும் ஆத்ம தத்துவம் விளக்கப்படுகின்றது. இந்த உலகில் வேகமாக போகிறது எது? மனசு தான். இங்கே நினைச்சோம், அடுத்த செகண்ட் நம்ம மனசு நம்ம வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த செகண்ட் நம்முடைய பையங்க இருந்தால், எங்கே இருக்கிறாங்களோ ஸ்டேட்ஸில் இருந்தால் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, அங்கே போயாச்சு, ஜப்பானில் இருந்தாலும் போயாச்சு. அவ்வளோ வேகம், வாயு வேகம், மனோவேகம் சொல்லி சொல்கிறாங்க. ஆக வேகமாக செல்லும் பொருள்களில் மனது தான் மிக வேகமாக செல்வது. வாயு வேகம், மனோவேகம் சொல்கிறோம் பாரு. ஆனால் கம்பராமாயணத்தில் கம்பர் ராமருடைய பானத்தினுடைய வேகத்தை சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு பாடல். அந்த தாடக மேலே விட்ட அம்பு இருக்கு, அதோட வேகத்தை அழகாக சொல்கிறார். சொல்லினும் கடிய வேக சுடுசரம் அல்லொக்கும் மார்பினல் மேல் விடுதலும் அங்கும் தங்காது அப்புறம் கழன்று போய்
நல்லார் பொல்லார்க்கு சொன்ன பொருள் என போயிற்றன்று. 2-3 விஷயங்களை சொல்கிறார். சரம்னா அம்பு, சுடுசரம்னா அவ்வளோ ஒரு அனல் போல இருக்கிறது. வேக சுடுசரம், கடிய வேக சுடுசரம். அடுத்து எத்தனை அட்ஜெக்டிவ் போடுறாரு பாருங்க, விசேஷனம். சொல்லினும் கடிய வேக சுடுசரம். சொல்லுன்னா சவுண்ட் இருக்கு, அதை விட வேகமானதுன்னு சொல்கிறார் ராமருடைய பானத்துக்கு. இப்போ சொல்கிறோம் லைட்டை விட வேகமானது, சவுண்டை விட வேகமானதுன்னு சொல்கிறோம் பாருங்க. அழகான ஒரு வார்த்தை. சொல்லினும் கடிய வேக சுடுசரம் அல்லொக்கும் மார்பினல் மேரும். மலையை போன்று இருக்குப்போ தான் என்ன, அந்த அம்பு போய் அங்கே தங்கிடுச்சான்னா அங்கும் தங்காது அப்புறம் கழன்று போய். அது எப்படி போச்சுன்னு உதாரணம் சொல்கிறாரு பாருங்க. யாருன்னா நல்லவர்கள் மற்ற யாருக்கோ ஒரு வழி தவறி போனக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னால் என்ன பண்ணுவான், அடுத்த செகண்டு அவ்வளோதான். நல்லார் பொல்லார்க்கு சொன்ன பொருள் என போயிட்டுன்று. அப்படி போச்சு, அனாயாசம் தொலைச்சிட்டு போயிடுச்சுன்றார். இதுக்கு சொன்ன வேகத்துக்காக சொன்னோம். அப்போவே ராமருடைய பானத்துக்கு அவ்வளோ வேகம் சொல்லி சொன்னான் பாருங்க. இங்கே சங்கரரும் ஆதிசங்கரும் சொல்கிறார், இந்த மனது பிரம்மலோகத்துக்கு போகிறதா அப்படி சொல்லி சொன்னான். பிரம்மலோகம் சொன்ன உடனே அந்த பிரம்மலோகத்தை பற்றி ஒரு கற்பனை அவன் பண்ணுறதுக்கு முன்னே ஆத்மா அதுக்கு முன்னே அங்கே போயிடுச்சான். காரணம் என்னென்னா, ஆத்மா எங்கே நிறைஞ்சது, மனசு போகிறதுக்கு முன்னே ஆத்மா அங்கே தான்ப்பா இருக்குது, அங்கே போயாச்சுன்னு சொல்லி சொல்கிறார். அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். மனசக ஜவியக, மனது ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஆத்மா அதற்கு முன் அங்கு போயாச்சு. அது திரும்பி வரும்பொழுது மனசு திரும்பி வரத்துக்கு முன்னே ஆத்மா மறுபடியும் அங்கே வந்தாச்சு. எப்படி எதனால் அப்படி நிகழ முடியும்? காரணம், ஆத்மா எல்லா இடத்திலும் வியாபித்துள்ளது, எங்கேயுமே இருக்கிறது. அப்புறம் இது போகிறது வர்றது யார் பண்ணுற வேலை? மனசு போகுது, மனசு வருது. அதுக்கு முன்னே அது அங்கேருந்து என்ன சொல்ல முடியும்? நம்ம சில நேரத்தை சொல்லுவோம், இங்கே நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருப்பார், ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னே நம்ம ஃபோன் பண்ணுற இடத்துல நம்ம பார்த்த ஆள் போயிருந்தாருன்னு என்ன சொல்லுவோம், அதுக்குள்ளே அங்கே வந்தாச்சான்னு சொல்லுவோம். அது போல ஆத்மா எங்கே நிறைஞ்சது, மனசு போகிறதுக்கு முன்னே ஆத்மா அங்கே போயாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கு நிறைந்தது. ஆகவே மனதை காட்டிலும் வேகமானது இந்த ஆத்மா என்று சொன்னால் அது ஏற்கனவே எங்கும் உள்ளது. அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எங்கே இருக்குது இல்லையா, நமக்கு முன்னே போய்விட்டது. இது ஒரு பொயட்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்கிறார். பொயட்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்லி சொன்னார். ஸ்லோக ரூபமான ஒரு எக்ஸ்பிரஷன் தானே தவிர அது எங்கும் நிறைந்துள்ளதை இப்படி ஒரு வார்த்தையிலே உபநிஷத்தானு சொல்லுகின்றது. மனம் என்பது எண்ணங்களில் தான் விருத்தி தான் என்றாலும் கூட அந்த ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது எதுவென்றால் ஆத்மா. ஆக மனதிற்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருப்பது ஆத்மா என்பது தான் இதனுடைய சாரம். அடுத்த சொல் பாருங்க. நைனத் தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷது. ஏனத் சொல்லி சொன்ன இந்த ஆத்ம தத்துவத்தை தேவா, இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், இந்த தேவர்கள் என்ற வார்த்தை இந்திரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க உபநிஷத்தில். இந்திரியங்கள் ந ஆப்னுவன், அறிய முடியாது, அடைய முடியாது. இந்திரியங்கள் ஆத்மாவுடைய இடத்திற்கு போகாது. மனசே போகாதுன்னா அப்புறம் இந்திரியம் எங்கே போகும்? மனசு போனால் தான் இந்திரியமும் போகும். ஆக சாஸ்திரத்தில் இந்திரியங்களுக்கு தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆக இந்த இந்திரியங்கள் ஆத்மாவை சென்று அடையவில்லை. இதோட சாரம் என்னவென்றால், இந்திரிய அகோச்சரம், இந்திரியங்களால் அறியப்படாததாக இந்த ஆத்மா இருக்கின்றது. ஆத்மாவுடைய இருப்பில் தான் மனம் செயல்படுகின்றது, மனதினால் தான் இந்திரியங்கள் இருக்கின்றது. அப்போது மனதே அறியாது சொல்லி சொன்னால் இந்த இந்திரியங்கள் அறிய போகின்றதா என்ன? ஆக இந்திரியங்கள் செயல்பட வேண்டுமென்றால் மனதின் துணை வேண்டும். மனதின் துணை இல்லாமல் இந்திரியங்கள் செயல்பட முடியாது. மனது வேற எதையும் ஆழ்ந்து நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம கண்ணு முன்னே என்ன வந்தாலும் என்ன பண்ணுறதில்ல, தெரியறதில்லை, தெரியாது. ஆகவே இங்கு இந்திரியங்கள் செயல்பட மனது வேண்டும். மனதை விட வேகமானது ஆத்மா. ஆக மனதாலே ஆத்மாவை அறிய முடியாது என்றால் மனதின் துணையுடன் செயல்படும் இந்திரியங்கள் அதால் மட்டும் எப்படி ஆத்மாவை அறிய முடியும்? ஆக ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளும் விஷயத்தில் இந்திரியங்கள் நமக்கு பயன்படாது. இன்னொரு அர்த்தமும் இருக்குதில்ல, இந்த ஆத்மா இந்திரியங்களுக்கு ஆப்ஜெக்ட் இல்லை, பார்க்கப்படும் பொருள் இல்லை. அவ்வளோதான். கண்ணு ஒரு பொருளை பார்க்குது, ஆப்ஜெக்ட். காது ஒரு சப்தத்தை கேட்குது, அதுக்கு சப்தம் ஆப்ஜெக்ட். அதுபோல் ஆத்மாவை அப்படி இந்த இந்திரியங்கள் ஒரு ஆப்ஜெக்டை அறிந்து நமக்கு உணர்த்த முடியுமா என்றால் அப்படி இல்லாததனால் இந்திரியங்கள் அப்படி ஆத்மாவை நமக்கு அப்படி அறிய வைக்க முடியாது, காட்டித்தர முடியும். இல்லையே, நான் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன் ஆத்மாவை,
அது கருப்பாக ஒசரமாக இருந்துகிட்டு இருந்தது, அதுதான் ஆத்மா. இல்லை இமயமலை போன ஒரு குகையில் இருந்தது, உட்காந்துக்கிட்டு இருந்தது, வித்தியாசமாக ஒரு கலரில் இருந்ததுன்னா, அதனால தான் சாஸ்திரம் சொல்லிடுது ஒரு இடத்துல, நீ எதை பார்த்தேன்னு சொல்கிற, எதை கேட்டேன்னு சொல்கிற, எதெல்லாம் பண்ணியோ அதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு ஒரே அடியில் அடிச்சு. பார்த்தேன்னு சொன்னால் அது பார்த்தது ஆத்மா இல்லை போ. நமக்கு அப்படிலாம் இருக்குது, அங்கே பார்த்து இங்கே பார்த்து அது ஆத்மாவாக இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. அதனால தான் சொல்கிறது, அதனால தான் அது ஆத்மா இல்லை, நீ பார்த்தது எதுவுமே ஆத்மா இல்லை. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் ஒழுங்காக சாஸ்திரத்தை படிச்சுட்டு சாஸ்திர விஷயம் உள்ளே போயிடுதுன்னா நம்மளை யாருமே என்ன பண்ண முடியாது, மிஸ்கைட் பண்ண முடியாது, தவறாக சொல்ல முடியாது. நம்ம அழகாக புரிஞ்சுக்கிட்டு நான் நிம்மதியாக இருப்போம். அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், நத்திங். அந்த கிளாரிட்டி வரணும்னா ஒழுங்காக உட்காந்து என்ன பண்ணணும், இப்படி ஒரு தடவை இல்லை பல முறை கேட்டு கேட்டு அறிவில் தெளிவு பெறணும். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். எங்கெல்லாம் பார்த்தியோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட் போனால் பார்க்கப்படுவது நீ இல்லை, பார்க்கின்ற நீ தான் நீ, நீயே நீ. நானே நானா யாரோ தானா, அது போல நீயே நீ தான், வேற இல்லை. ஆக இந்திரியங்களுக்கு விஷயமாக பொருளாக ஆப்ஜெக்டாக ஆத்மா வராது. அது ஆப்ஜெக்ட் இல்லை, அது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் நெவர் பிகம் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் சொன்னான். நீயே சப்ஜெக்டாக இருக்க, அது ஆப்ஜெக்டாக நீ. நம்ம அந்த ஆப்ஜெக்டை பார்த்து பார்த்து ஆத்மாவோடு பார்த்துடலாமா நினைக்கிறோம், இல்லைன்னு சொல்லிட்டு. நீ தான் அதுவாக இருக்க. தாய்மலர் நான் அதுவாக இருக்கனி செய்ச்சித்திரம் மிக நன்று காண்றாரு. அதுதானே பெரிய விசித்திரமான வேலை குரு சொல்லி கொடுக்குறது. என்னை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன கொண்டு வரணும்னா, ஒன்றையும் கொண்டு வரனா நீ தான் வரணும்னு சொல்லிவிடுவார். நீ தான் உன்னை தான் கொண்டு வா, வேறு எதுவும் கொண்டு வராது, என்ன கொண்டு வர. ஆக இங்கே ஆசிரியர் காரணமும் சொல்கிறார், ஏன் அறிய முடியாது. பூர்வம் அர்ஷத, பூர்வம் அர்ஷத், பூர்வம் என்றால் முன்னமே, அர்ஷத் என்றால் சென்று விட்டது, முன்னமே மனதிற்கு முன்பே இந்த ஆத்மா சென்று விட்ட காரணத்தினால். ஏன் அப்படின்னா, எங்கும் இருக்கின்ற காரணத்தினால் இந்திரியங்கள் மனமோ இந்த ஆத்ம தத்துவத்தை கிரகிக்காது. சரி, அடுத்து தத் தாவத அந்யாத் அத்யேதி. தத் சொன்னா இந்த ஆத்ம தத்துவம், தாவத ஓடுகின்ற, அந்யாத் மற்றவர்களை, அத்யேதி கடந்து செல்கின்றது. இந்த ஆத்ம தத்துவம் யாரெல்லாம் ஓடிட்டு இருக்காங்களோ அப்படி ஓடுகின்ற நகர்கின்ற மற்றவர்களை அது கடந்து சென்று விடுகின்றது. இங்கே அந்யாத் சொல்லி சொன்னால் ரெண்டு அர்த்தம் இருக்கு. இந்திரியங்களையே நாம் எடுத்துக்கலாம், ஒரு அர்த்தம் இந்திரியங்களை எடுத்துக்கொள்ளலாம். செயல்படுகின்ற ஓடுகின்ற இந்திரியங்கள் மனம் இவற்றை கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது. அல்லது அந்யாத் என்றால் காலம் வாயு இவைகளையும் இங்கே உதாரணமாக எடுத்துக்கொள்ளலான்னு சொல்கிறார். கால தத்துவம் நம்மளை கேட்டுட்டா ஓடிட்டு இருக்கு, டைம் நம்மளை கேட்டா ஓடிட்டு இருக்கு. இல்லை நான் சும்மா உட்காந்துருக்கேன் அதனால டைம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது ஓடிக்கிட்டே இருக்கு. காலத்தத்துவம் யாருக்காக எதுவும் நிற்க போகிறதில்லை. இப்போ தான் பொழுது வெடிஞ்சா போல இருக்கு, போயிடுச்சு. இப்போ தான் மாதம் பிறந்தா போல இருக்கு, முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் வருஷம் பிறந்தா போல இருக்கு, முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் நானே பிறந்தா போல இருக்கு, பார்த்தா 70 வயசுன்னு சொல்கிறாங்க, எனக்கே தெரியல. ஓடிட்டு லாபலா ஓட்டணும், அது ஓடிடுது, அது ஓடிடுது. ஆக இந்திரியங்கள் துணை கொண்டும் மனதின் துணை கொண்டும் ஆத்ம தத்துவத்தை நாம் கிரகிக்க முடியாது. கிரகிக்க முடியாதுன்னு கிரகிச்சுக்கலாம், அது இதனாலலாம் கிரகிக்க முடியாது என்று அறிந்து கொள்ளலாம். ஆக ஓடுகின்ற மனம், இந்திரியம், கால தத்துவம் இவைகளை ஆத்மா தாண்டி செல்கின்றது. தாண்டி செல்லுன்னா என்ன, அது ஏற்கனவே அங்கே இருக்கு, இங்கேயுமே இருக்கு, அவ்வளோதான். இது அங்கே போனாலும் அங்கே தான் இருக்கு, இங்கே வந்தாலும் அதுதான் இருக்கு. தாய்மனர் சொல்றது போல, காலமே காலமோடு மூன்றும் காட்டும் காரணமே, காரண காரியங்கள் இல்லா கோலமே, என்னை வா வா என்று கூவி குறைவர நின் அருள் கொடுத்தாள் குறைவோ சொல்லா. உனக்கு என்ன குறைஞ்சி போயிடுமான்னு கேட்குறோம் நம்ம. சொல்லணும் சில நேரத்தை, ஆமாம் அது எதுனா ஒரு ஹெல்ப் செய்துன்னா குறைஞ்சி போயிடுவியா தேஞ்சி போயிடுவான்னு சொல்கிறோம் பாருங்க.
அதுபோல் உன்னுடைய அருள் எப்போ நிறைஞ்சு இருக்கு, பூர்ணமாக இருக்கு. அதில் எனக்கு கொஞ்சம் கொடுத்தா உனக்கு என்ன குறைவு வந்துடுமா? இல்லையா? கடல் நீரில் எவ்வளோ எடுத்தாலும் குறைவுபடுமா என்ன? அதுபோல் உன்னுடைய அருளானது கருணை கடல், நீ என்ன குறைஞ்சி போயிடும் எனக்கு உன்னுடைய அருளை கொடுத்தனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஆத்மா எப்போ ஓடிக்கொண்டிருக்குமா? உபனிஷத் சொல்லுகின்றது எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்குமாண்ணா. திஷ்டத்து, திஷ்டத் என்றால் நின்று கொண்டே இருக்கின்ற சொல்லி சொல்கிறார். அது சாமி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கணும், இல்லை நின்றுக்கிட்டு இருக்கணும். அதை எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது நின்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் இல்லையா? ரங்கநாத பெருமாளை பார்த்து எப்பவும் படுத்துக்கிட்டு இருக்கா. சகல கலாவளி மாலையில் குமரகுருநாதர் சாமி சொல்லுவார், ஒருத்தன் பிரம்மா படிச்சுட்டு அவர் அதோட விட்டுட்டார். அழிக்கிறவன் பித்தனா எங்கே சுடுகாட்டில் இருக்கான். காப்பாற்ற வேண்டி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிற. வீட்டில் நம்ம அப்படி படுத்து தூங்கிட்டு தான் வீட்டில் இருக்க என்ன சொல்லுவாங்க? காப்பாற்றுற அப்படி இருக்க முடியுமா? உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக, கண்டான் சுவைக்கோள் கரும்பே சகல கலாவல்லி. அது போல் அவர் உட்காந்துக்கிட்டே இருக்கார், படுத்துக்கிட்டே இருக்கு. உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, படுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனந்தமா இல்லையா? அது வேற நம்ம பாடுறோம், ஆதிசேஷா ஆனந்த சயன், அது வேற பாடம். அது ஒரு பெருமை. நிம்மதியாக படுத்துக்கிட்டு நல்லா தூங்கத்து. அம்மா வேற காலை பிடிச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி பாருங்க, எப்படிலாம் பகவானை அனுபவிச்சிருக்காங்க பாருங்க பகவானுடைய விஷயத்தை. இங்கே அனாத்மாவுடைய கோணத்தில் ஆத்மாவை பார்த்தால் ஆத்மா ஓடுவது போல தெரிகின்றது. அனாத்மாவை நீக்கி பார்த்தால் ஆத்மா செயலற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் திஷ்டத் என்ற வார்த்தையின் அர்த்தம். அது ஸ்திரமாக என்றும் எப்பொழுதும் இருப்பது. ஆகாசம் நகருமா? அப்படி ஆகாசம் நகர்ந்தா நகர்றதுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கணும்? வேக்கம் இருக்கணும் இல்லையா? வேக்கம்ன்றது என்ன? எங்கும் நிறைஞ்சு எப்படி நகர முடியும்? ஆகவே அது என்றும் எப்பொழுதும் எங்கும் இருப்பதென திஷ்டத்தை சொல்லி சொன்னார். ஓடிக்கொண்டே இருப்பது என்ற ரெண்டு வார்த்தைகள் மூலமா நமக்கு விளக்குவது ஆத்மாதான் எங்கும் உள்ளது. அதுதான் இங்க சொல்ல வர்றார். ஆக ஆத்மாவோடு அத்தியாசம் செய்யப்பட்ட இந்த சரீரத்துடன் இந்த ஆத்மாவை நாம் நோக்கினால் இந்த ஆத்மாவானது அவைகளை காட்டில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அத்தியாரோபம் செய்யப்பட்ட அந்த பொருள்களை அல்லது சரீரத்தை நீக்கி வெறும் ஆத்ம தத்துவத்தை மட்டும் பார்த்தால் அது திஷ்டத்து, ஸ்திரமாக நின்று கொண்டிருக்கின்றது தான் அர்த்தம். ஆகவே இங்க ஆதிசங்கர் ரொம்ப அழகா சொல்றார், இவ போல என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ள வேண்டுமா? ஓடுகின்றவர்களை காட்டில் அது கடந்து செல்வது போல் இருக்கின்றது. நம்ம ட்ரெயினில் வருவோம், சிறு வயசுலாம் பார்த்துருப்போம், ஜன்னலில் உட்காந்து பார்த்தா ட்ரெயின் வேகமாக ஓடி வரும். அந்த கரையில் இருக்கக்கூடிய மரங்கள் மற்றெல்லாம் என்ன பண்ணும், அதுவும் நம்ம கூட ஓடி வர போல இருக்கும் இல்லையா? சில நேரத்தை பார்ப்போம், அனுபவம் இருக்கும். தான் சொல்கிறாருங்க, பானை இருக்கே அதனுள் உள்ள ஆகாசம், பானை நகர்ந்தால் அதனுள்ள ஆகாசமும் நகர்வதை போல, உண்மையிலே நகர்வதை போல. பானையில் நீர் இருக்குது, அதை தெரியுது. சூரியன் என்ன பண்ணுறது? பானை நகர்த்தி வச்சா சூரியனும் நகர்ந்தது போல, உண்மையிலே நகரல. ஆகவே தத் ஏஜதி தன் நைஜதி தத் ந ஏஜதி. ஆகவே இந்த மந்திரங்களில் அத்தியாரோபம் உபாதியுடனும் ஷரீரத்துடனும், உபாதியை நீக்கும் ஷரீரத்தை நீக்கியும் அபவாதம் செய்தும் இந்த ஆத்ம தத்துவம் நமக்கு விளக்கப்பட்டது. தஸ்மின், இந்த ஆத்ம தத்துவம் இப்படி இருக்கின்ற காரணத்தினால், நித்தியமான சைத்தன்யமாக இருக்கின்ற காரணத்தினால், தஸ்மின் சொல்லி சொன்னா இப்படிப்பட்ட ஆத்ம தத்துவம் இப்படி இருக்கின்ற காரணத்தினால் என்ன நடைபெறுகின்றதாம்? இந்த பிரபஞ்சமே செயல்பட்டு கொண்டுள்ளது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஆபக சொல்லி சொன்னா தண்ணீர் சொல்லி அர்த்தம். ஆனா இங்க தண்ணீர் என்பதற்கு என்ன அர்த்தம்? டியூட்டி, கர்மங்கள் சொல்லி அர்த்தமா, செயல்னு சொல்லி அர்த்தம். மாதரிஷ்வாத் சொல்லி சொன்னா ஹிரண்ய கர்ப்பன் சொல்லி அர்த்தம். இரண்ய கர்ப்பன் யார்? அந்த ஈஸ்வரனிடமிருந்து தோன்றிய முதல் தத்துவம் இரண்ய கர்ப்பன், முதலில் தோன்றியவர். பிரதம ஜக ததாதி, பிரித்து கொடுக்கின்றார். இந்த ஆத்ம தத்துவம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இரண்ய கர்ப்பனும் செயல்களை பிரித்து கொடுக்கின்றார்.
இங்கே சின்ன ஒரு விளக்கம் பார்க்கணும். இந்த ஆத்ம தத்துவம் என்று ஒன்று இருக்கின்ற காரணத்தினால் மாயையும் இந்த ஆத்ம தத்துவமும் இரண்ய கர்ப்பன் என்று சொல்றோம். என்ன அர்த்தம் சொல்லி சொன்னான்? மாயையும் ஆத்மஸ்வரூபமும் சேர்ந்தது தான் ஈஸ்வரன் சொல்லி சொல்கிறோம். அந்த ஈஸ்வரனிலிருந்து தோன்றிய, ஈஸ்வர தத்துவத்திலிருந்து தோன்றிய முதல் ஒரு தத்துவத்துக்கு தான் பெயர் ஹிரண்ய கர்ப்பன். முதலில் தோன்றியது. ஆத்மாவுடன் அனிர்வச்சனீயமான மாயை என்ற சக்தி சேரும் பொழுது அதுக்கு பேர் தான் ஈஸ்வரன் சொல்லி சொல்கிறோம். அந்த ஈஸ்வரனிடத்திலிருந்து முதலில் தோன்றிய தத்துவம் ஹிரண்ய கர்ப்பன். ஈஸ்வரனா நீங்கள் ஏதோ ஒரு சிவன் அப்படி நினச்சிக்காதீங்க. ஈஸ்வரன் என்பது ஒரு தத்துவம். மாயையோடு சேர்ந்த பிரம்மத்துக்கு பெயர் ஈஸ்வரன். அதிலிருந்து முதலில் தோன்றிய ஒரு தத்துவம் அல்லது சக்தி, அதுக்கு பெயர் ஹிரண்ய கர்ப்பன். அந்த சூக்ஷ்மமான அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு தான் சமஷ்டி சூக்ஷ்ம ஸ்வரூப அபிமானி, அதுக்கு பேர் தான் என்ன? ஹிரண்ய கர்ப்பன். தத்துவபோதத்தில் படிச்சிருப்போம், அதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த சூக்ஷ்மமான பிரபஞ்சம் இருக்கே, சூக்ஷ்மமான பிரபஞ்சத்தோடு ஆத்மாவை ஈஸ்வரனை சேர்த்து பார்த்தால் ஹிரண்ய கர்ப்பன் சொல்லி சொல்லலாம். அந்த ஹிரண்ய கர்ப்பன் என்ன பண்றாராம்? எல்லா வேலையும் செய்ய தொடங்குறார். ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறார்? ஒரு மேனேஜரை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் அவர் கொடுக்குறார். கொடுத்து என்ன பண்ணுறார்? நான் சிலதை பார்க்குற மீதியெல்லாம் நீ பார்த்துக்கொன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. அதுபோல் அந்த ஈஸ்வரனானவர் ஹிரண்ய கர்ப்பனை தோற்றுவித்து ஈஸ்வரனே இரண்ய கர்ப்பனாக மாறி ஹிரண்ய கர்ப்பன் எல்லா விதமான செயல்களையும் செய்து கொண்டுள்ளார். மாதரிஷ்வா சொல்லி சொன்னா ஹிரண்ய கர்ப்பனை குறிக்கின்ற சொல் மாதரிஷ்வா. ஹிரண்ய கர்ப்பன் என்ன செய்கிறார்? ஆபக விதவிதமான கடமைகள் கர்மங்களை ததாதி விதவிதமான தேவதைகளுக்கு பிரித்து கொடுக்கின்றார். இந்திரன், வாயு, வருணன், அக்னி, இது போல் எத்தனை தேவதைகள் இருக்கின்றதோ அத்தனை தேவதைகளுக்கு நீ போய் காற்றை வீசுகிற வேலையை பண்ணு, நீ அக்னியாக இருந்து ஜுவாலியை கொடு, வெளிச்சத்தை கொடு, நீ வாயுவாக இருந்து வீசிக்கொண்டிரு, அது போல் வேலைகளை கொடுக்குறார். மாதரிஷ்வா சொல்லி சொன்னா வாயு சொல்லி அர்த்தம். ஆகாயத்தில் எது தங்கு தடையின்றி செல்கின்றதோ அதுக்கு பேர் தான் மாதரிஷ்வா. அது வாயுவை குறிக்கும். அந்த வாயு என்பது பிராண தத்துவம். அது ஹிரண்ய கர்ப்பனை குறிப்பது. இதுதான் சாஸ்திரம் படித்தோம்னா பெரியவங்க இந்த வார்த்தைகள் அழகாக இப்படி தான் நமக்கு கனெக்ட் பண்ணி அழகாக சொல்லி தருவாங்க. ஆகவே முதலில் தோன்றிய தத்துவம் மாதரிஷ்வா. ஆபகா நீர் இல்லையா? அடுத்து இந்த நீர் என்றால் கடமைகள் சொல்லி சொன்னோம் பாருங்க. கடமைகள் நீர் என்றால் கடமை எப்படி வந்தது சொல்லி சொன்னால் வைதீக கர்மங்கள் எல்லாவற்றிலும் முக்கியமான அங்கே என்ன? நீர். தண்ணீர் இல்லை என்றால் ஒரு கர்மமும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. எங்கே தண்ணீர் இருக்கின்றது அங்கே தான் வைதிக கர்மமே கடமையே நடக்கும். நதிக்கரை நாகரிகம் சொல்லி சொல்கிறோம். நீரின்றி அமையாது உலகு சொல்லி சொல்கிறோம். நீரினுடைய தன்மை நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, எல்லா வைதிக சடங்குகளிலும் நீரானது இருக்க வேண்டும். அதனால் கர்மத்தை இங்கு உபனிஷத் தண்ணீருக்கு பொருளாக சொல்லுகின்றது. லாஜிக் சொல்லிடுறாங்க. ஆகவே கர்மங்களை ததாத்து என்றால் விபாகம் செய்கின்றார், பிரித்து கொடுக்கின்றார். இந்த பகுதிகள் எதை குறிக்கின்றது என்றால் இந்த உலகம் முழுவதும் நியமமாக நடந்து கொண்டிருக்கின்றது. உலகம் எப்படி இருக்குன்னா ஒழுங்காக அது வேலை செய்யுது. நம்ம எவ்வளோ நேரம் தூங்கினாலும் என்ன ஆகுறது? சூரியன் வந்துடுறார், பொழுது விடிஞ்சிடுது. நாம் தூங்கி எந்திரிக்கல, அதுக்காக பொழுது மெதுவாக விடியுது. அது வேலையை அது ஒழுங்காக செய்யுது. கடிகாரம் கூட சில நேரத்தில் என்ன ஸ்ட்ரக்காக நின்றுடும். ஆனால் இந்த சுழல்கின்ற எல்லாம் இது தாய்மன்னர் கேட்பார், சுழல்கின்ற இந்த பூமி நீ எதனால் சொல்கிற? ஒலிக்கின்ற அலைகள் நீ யாருனால இப்படி வர்ற? வீசுகின்ற காற்று நீ யாருடைய ஆணையினால இப்படி வீசிக்கொண்டிருக்கின்றார்? அப்படிலாம் அவர் கேட்பார். எல்லாத்துக்கும் கடைசியில் என்னென்னா ஆத்ம தத்துவம், ஈஸ்வரன், இறைவன். அதனால தான் இதெல்லாம் நியம முறையாக நடக்கிறது. இந்த பூமி தன் போக்கில் சுழல்ற அந்த வேகம் இருக்கே, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட என்ன அப்படியே ஒரே மாதிரி சுழலுது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொஞ்சம் அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? உலகமே ஜெர்க் ஆச்சுன்னா எல்லாம் விழுந்துடும், மொத்தம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்படி ஆகிறது இல்லையே. தானும் ஒழுங்காக சுற்றி கொண்டு மற்ற கிரகங்களை ஒழுங்காக அப்படி சுற்றிட்டு வருது சொல்லி சொன்னால் அதெல்லாம் எவ்வளோ பெரிய வேலை.
நாம் சும்மா ஒரு பம்பரத்தையோ ஒரு மிஷினையோ சுற்றி விட்டால் கொஞ்ச நாள் ஆக என்ன ஆகுறது, வேகம் குறைஞ்சிடுது. ஆனால் இதெல்லாம் செய்து வச்சார். அதனால தான் வல்லவா நீ நினைத்தவாறு எல்லாம் ஆச்சரியப்படுறார். இதெல்லாம் எப்படி உன்னால் செய்ய முடியும்? எந்த ஒரு கயிறுல இந்த பூமியை உருண்டியை சுற்றி விட்ட, நான் பம்பரத்தை சுற்றி விட்டா போல, ஆனால் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இயற்கையை பார்த்து ஒரு ஆச்சரியம்தான். ஆக இந்த உலகம் முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த இடத்தில் ஒரு முறையான செயல்கள் நியமமாக செயல்படுகின்றதோ நடக்கின்றதோ அங்கு அவைகளை செயல்படுத்துபவன் ஆட்டி வைப்பவன் ஒருவன் இருக்கவே வேண்டும். எனவே இந்த நியமத்தை பார்த்துத்தான் அந்த நியமத்தை ஒழுங்காக செய்கின்ற நியந்தா செய்கின்றவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒழுங்காக நடப்பதற்கு காரணம் தஸ்மின் என்ற வார்த்தையில் அதுதான் சொல்ல. எல்லாம் ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கு பார். அப்போ நடத்துபவர் யார்? யாரோ ஒருத்தர். அவர் தான் நியந்தா, அவர் தான் ஹிரண்யகர்பன். ஹிரண்யகர்பன் முதலில் தோன்றிய தத்துவம், ஈஸ்வரனிலிருந்து நமக்கு வந்த முதல் தத்துவம். அவர் எல்லா தேவதைகளுக்கும் தன்னுடைய பணியை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா தேவதைகளும் ஹிரண்யகர்பன் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற. ஹிரண்யகர்பன் தான் எல்லா தேவதையாக மாறி இருக்கார். ஹிரண்யகர்பன் யாரு? ஈஸ்வரன். ஆக இந்த ஆத்ம தத்துவம் இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து பிரபஞ்சமும் செயல்பட்டு கொண்டுள்ளது. அதுதான் இங்கே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ததாதி என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கான். பிரித்து கொடுக்கின்றார், பிரித்து கொடுத்தல். அடுத்து 2வது தாரயதி, தாங்கி கொண்டிருப்பது. ஆக அதாவது இந்த ஹிரண்யகர்பன் தானே மீண்டும் ஒவ்வொரு தேவதையாக மாறி ஒவ்வொரு செயல்கள் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் கருத்து என்னென்னா, இந்த உலகில் எல்லாம் நியமமாக, எல்லாமே நியமமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நியமமாக நடைபெற வேண்டும் என்றால் ஆதாரமாக இருப்பது ஆத்மா. அந்த ஆத்மா இந்த மனதை காட்டிலும் வேகமாக இருப்பது எங்கும் நிறைந்துள்ளது. இகபரம் 2லும் உயிருக்குயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே, தாய்மலர் சொல்றது போல. ஆக இந்த அகில பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருப்பது அந்த ஆத்மா. அது எத்தனை இருக்குன்னா ஏகமேவ, ஒன்றுதான் இருக்கின்றது. அதான் இங்க சொல்றேன். அடுத்த மந்திரம், 5வது மந்திரம். ததே ஜதி, தன்னை ஜதி, தத்தூரே தத்வந்திகே, ததந்தரஸ்ய சர்வஸ்ய, தது சர்வஸ்யாஸ்ய பாக்யதஹ. இங்கும் கூட இந்த ஆத்ம தத்துவம் 2 விதமாக விளக்கப்படுகின்றது. இந்த ஆத்மாவானது இதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஷரீரம் அல்லது உபாதி, இந்த உடல், அதோடு பார்க்கப்படுகின்றது. முதல்ல ஆத்மாவை ஷரீரத்தோடு பார்க்க வைக்கின்றது. 2வது ஷரீரத்தை நீக்கின்னா ஞாபகம் வச்சுங்க, நம்ம உயிரோடு இருக்கும்போது சரீரத்திலிருந்து அது வேறானதும் சொல்லி கொடுக்கறது. சரீரத்தை நீக்கின்னா எதனா பண்ண முடியுமான்னு அப்புறம் ஆள் யார் இருப்பார் பார்க்கறது, தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் அறிவில் புரிந்து கொள்வது. சரீரத்தை நீக்கி பார்க்கப்படுகின்றது. ஆகவே சோபாதிக நிருபாதிக திருஷ்டி அப்படி சொல்லுவாங்க. சோபாதிகம் சொன்னால் ஷரீரம் என்ற உபாதியுடனும், அடுத்து நிருபாதிகம் என்றால் அந்த ஷரீரம் என்ற உபாதியை நீக்கியும் இந்த ஆத்ம தத்துவம் இங்கு விளக்கப்படுகின்றது. ஷரீரத்தோடு இருக்கக்கூடிய நமக்குத்தான் இந்த ஷரீரத்தோடு பார்த்தாலும் நீ ஆத்மா தான், இந்த ஷரீரம் இல்லாமல் அதை நீக்கி பார்த்தாலும் அறிவின் துணை கொண்டு அப்பொழுதும் நீ ஆத்மாவே. மந்திரத்தை பார்க்கலாம். தத்து ஏஜதி, தத்து என்றால் அது அல்லது ஆத்ம தத்துவம். ஏஜதி அசைகின்றது, செயல்படுகின்றது. அதாவது எல்லா செயலும் இந்த ஆத்மா செய்கின்றது என்று சொல்றார். எல்லா செயலையும் இந்த ஆத்மா செய்கின்றது. எதனால்? உபாதியினால் என்ற வார்த்தையை நாம் இதோடு சேர்த்துக்கணும், சப்ளை பண்ணிக்கணும். உபாதியினால் செயல்படுகின்றது. உபாதின்னா என்ன? இந்த உடல், ஷரீரம். இந்த ஷரீரத்துடன் பார்க்கும்பொழுது ஆத்மாவானது செயல்படுகின்றது. இனி அடுத்த சொல் பாருங்க. தத் ந ஏஜதி, அது அல்லது அந்த ஆத்மா செயல்படவில்லை, அசைவதில்லை.
இந்த 2 வார்த்தையும் கொஞ்சம் நாம் விசாரிக்கணும். இந்த உலகத்தில் 2 தத்துவம் இருக்குன்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லிப்பார்கள். 2 தத்துவம்னா விளக்குறதுக்காக, ஒன்று ஆத்மா, இன்னொன்று அனாத்மா. இந்த ஆத்மா அனாத்மா என்ற வார்த்தையெல்லாம் கீதையினுடைய 2வது அத்தியாயத்தை கேட்கும் பொழுது இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு அறிமுகமாகி இருக்க வேண்டும். ஒன்று ஆத்மா சொல்லி சொன்னா, இன்னொன்று என்னவா இருக்கணும், அதுக்கு பேர் ஒன்று கொடுக்கணுமே, அது அனாத்மா, ஆத்மா அல்லாதது. அடுத்து ஆத்மாவுடைய தத்துவத்தை நாம் கேட்டிருப்போம். சத்து, சித்து, அனந்தம் அல்லது ஆனந்தம், சச்சிதானந்தம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. எங்கேயோ கேட்டாப்போல இருக்கு இல்லையா? தைத்திர உபநிஷத்து தான் பாருங்க. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, யோ வேதம் நிகிதம் குகாயாம் பரம் யோ மன். அழகான வார்த்தைகள். ஆக அனந்தம் சொல்லி சொன்னா பூர்ணம் சொல்லி அர்த்தம். இந்த பூர்ணமான ஆத்மா சத்தாகும் சித்தாகவும் இருக்கின்றது. அப்போ சத்தாகும் சித்தாகும் அனந்தமாகும் பூர்ணமா இருக்குன்னு சொல்லி சொன்னா அதற்கு அப்பாற்பட்டு வேற எதுனா இருக்குமா? அப்போ ஆத்மாவை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை சுவாமி வேற ஏதோ பார்த்தேன்னா அதுவும் ஆத்மா தான். முடிஞ்சு போச்சு, அதுவும் ஆத்மா தான். என்ன பார்த்தீங்களோ பார்க்குறதும் ஆத்மா தான், பார்க்கப்படுற பொருளும் ஆத்மா தான், எல்லாமே ஆத்மா தான். தெரியாதனால ஏதோ சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சொல்கிறதும் ஆத்மா தான், கேட்குறதும் ஆத்மா தான். ஆக இனி அனாத்மா சொல்லி சொன்னா புரிய வைக்கிறத உபதேசத்துக்காக சொல்கிறோம். அனாத்மா அது ஜடஸ்வரூபம். ஜடஸ்வரூபம் சொல்லி சொன்னா அது மித்யா. மித்யான்னா என்ன அர்த்தம்? இருப்பது போல் தெரிவது, ஆனால் உண்மையில் இல்லாதது. தோற்ற மயக்கங்களோ காட்சி பிழைதானார் பாரதியார் பாடல். நிற்பதுவே நடப்பதுவே, அந்த பாட்டு சற்று ஞாபகம் வரல, நல்ல பாட்டு. தோற்ற மயக்கங்களோ காட்சி பிழைதான். பார்த்ததுல அப்படி தெரிஞ்சது என்ன? அது காட்சி பிழை. கயிற்றுல தெரிஞ்ச பாம்பு என்ன? காட்சி பிழை. தோற்ற மயக்கங்களோ, மேகத்தில் பார்க்குறோம் டிசைன் டிசைனாக விதவிதமாக நம்ம பார்க்குறோம், அது என்ன? வெறும் தோற்றம். கனவில் காணும் காட்சியாகவும் கலைந்து போகும் மேகங்கள் சொல்லி நல்ல வரிகள் தான். சிலதெல்லாம் எடுத்துக்க வேண்டும். அது சொன்னா கொஞ்சம் நமக்கு ஞாபகம் வருது. ஆக இந்த அனாத்மா ஜடமானது, அது மித்யா, இருப்பது போல் தெரிகின்றது. ஆகவே அது அபூர்ணம். ஆகவே இந்த ஜடமான அனாத்மா தானே செயல்பட முடியாது. இல்லையே நம்முடைய அனுபவத்தை ஒன்று செயல்படுகின்றது சொல்லி சொன்னா ஏதோ ஒரு சைத்தன்யத்தில் சேத்தன தன்மை அல்லது அருள் அதனிடத்தில் இருக்க வேண்டும். ஆகவே அனாத்மா எப்பொழுதும் ஜடம், ஆத்மா அறிவு ஸ்வரூபமாக இருப்பது, பூர்ணமாக இருப்பது. ஆகவே அறிவு ஸ்வரூபமான ஆத்மாவும் பூர்ணமாக இருக்கின்ற, அதுவும் நகராது. ஜடமானதும் செயல்பட முடியாது. அப்போ எது செயல்படுத்துகின்றது என்றால் அறிவு ஸ்வரூபமான ஆத்மாவுடைய அருளை பெற்றுக்கொண்ட ஜடமானது செயல்படுவதை போல தெரிகின்றது. காரணம், இந்த ஆத்ம தத்துவத்துடைய சித்தன்மையினால், அந்த அறிவுத்தன்மையை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் ஜடமான இந்த உடலும் மனமும் அல்லது இந்த உலகமும் ஜட வஸ்துக்களும் செயல்படுவது போல தெரிகின்றது, செயல்படுகின்றது. உண்மையில் ஆத்மா செயல்படாதது, அனாத்மா ஜடம். இரண்டினுடைய சேர்க்கையினால் இதனுடைய அறிவுத்தன்மையை பெற்றுக்கொண்ட அந்த ஜட பொருளானது செயல்படுகின்றது. இந்த அர்த்தம். நெருப்பில் போட்ட இரும்பு கொண்டு ஒரு லெவல், ஒரு நிலையில் என்ன ஆகின்றது? அதுவும் தன்னையும் நெருப்பு போல கணக்கணக்கன நெருப்பு. இயற்கையுடைய படைப்பிலே மனமும் ஜடம். ஆனால் மனதினுடைய படைப்பு சிருஷ்டி இருக்க இந்த சேதனத்தன்மையை கிரகித்து கொள்ளக்கூடிய, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை, தகுதி அது பெற்றிருக்கின்றது. ஆகவே ஆத்மாவுடைய சைத்தன்யத்தை பெற்றுக்கொண்ட மனம் சேத்தனத்தை போல செயல்படுகின்றது. அந்த சேத்தனத்தை போன்று செயல்படுகின்ற மனம் நம்மிடத்தில் இந்த உடலில் இருக்கின்ற காரணத்தினால் உடலும்
சேத்தனத்தை போல செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதான் சொன்னோம், ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், அதெல்லாம் கேட்டிருப்போம். பிரதிபிம்ப சைத்தன்யம், அதுக்கு பிம்பம் ஒன்று இருக்கணும். அந்த பிரதிபிம்பத்தை பெற்றுக்கொண்ட இதுவும் என்ன பண்ணுறதுன்னா பிம்பத்தை போன்று செயல்படுகின்றது. ஆனால் உண்மையை புரிந்து கொண்டவர்கள், நான் பிரதிபிம்ப சைத்தன்யம், நான் ஜடமான இந்த சரீர மனது, ஆனால் இந்த ஜடமான சரீர மனதை செயல்படுத்துகின்ற ஆத்மாவே நான், அதுதான் உண்மை, அது மட்டும்தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் பெரியவங்க அழகாக அமைச்சு நமக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்கின்றார். ஆகவே அனாத்மாவானது ஜடம், ஆத்மா அறிவு சொரூபம் பூர்ணமானது. ஆக பூர்ணமான அறிவு சொரூபமான ஆத்மா நகராது, அனாத்மா நகராது. அப்படின்னா எது நகர்கின்றது, செயல்படுகின்றது என்றால் இந்த உலகில் உள்ள எல்லாம் செயல்படுவது எதனால் என்றால் எந்த இடத்தில் சித்தானது, சிதாகாசமானது இருக்குமோ அதுதான் செயல்படும். அந்த சித்தை பெற்றுக்கொண்ட சிதாகாசன் அல்லது சிதாபாசன் சொல்கிறோம் பாருங்க, அதுதான் செயல்படுகின்றது. ஆக எந்த இடத்தில் அது நம்மிடத்தில் செயல்படுகின்ற நிலையில் உள்ளது என்றால் மனதில், அந்த மனதை உடைய உடலில் இவைகள் செயல்படும். எனவே அனாத்மாவிடமே 2 பிரிவு இருக்கின்றது. செயல்படுகின்ற அனாத்மா ஒன்று, செயல்படாத அனாத்மா ஒன்று. மனதுக்கு அப்படி ஒரு தன்மை சிருஷ்டியில் படைக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப பிரயோஜனமானது. இப்போது அந்த ஜடமான டெஸ்க் இருக்குது, இந்த டெஸ்க் திடீரென்று ஆத்மாவை பிரதிபலிக்கிற தன்மை பெற்றுச்சு வச்சுக்கோமே, என்ன ஆகும்? இவர் சொல்கிறது என்னவோ நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன் அப்படி புறப்பட்டுச்சு வச்சுங்க, என்ன ஆகும்? உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த பெஞ்சம், சரி நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன், ரொம்ப போர் அடிக்குதுன்னு புறப்பட்டுட்டான். விவகாரத்துக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. ஆக நம்முடைய மனதில் மட்டும்தான் அந்த பிரதிபிம்பத்தை பெற்றுக்கொண்டுகின்ற தன்மை இருக்கின்றது. பிரதிபிம்ப சைத்தன்யத்தை பெற்றுக்கொண்ட மனமானது உடலில் இருக்கின்ற வரை, அல்லது மனதை தான் சூட்சும சரீரம் சொல்கிறோம், அது உடலில் இருக்கின்ற வரை இந்த உடலை என்ன பண்ணுறது? ஆடுது, பாடுது, எல்லாம் பண்ணுது, உட்காருது, எல்லாம் செய்யுது. சின்ன ஒரு முள், ஒரு நெறிஞ்சு முள் காலில் குத்திடுச்சுன்னா என்ன ஆகுறது? சுருக்குன்னு நமக்கு தெரியுது. உடல் முழுவதும் உணர்வாக பறந்து இருக்க. அது சென்ற பிறகு இந்த சூட்சும சரீரம் வெளியே புறப்பட்ட பிற்பாடு எரிச்சாலும் தெரியல, புதைச்சாலும் தெரியல. இது ஒரு பெரிய ஒரு அதிசயமான விஷயம்தான். ஆக செயல்படுகின்ற அனாத்மா ஒன்று இருக்கு, செயல்படாத அனாத்மா ஒன்று இருக்கு. செயல்படுகின்ற அனாத்மா நம்முடைய மனது. அந்த மனதிற்கு செயல்படுகின்ற தன்மை எப்படி வந்தது என்றால் அது ஆத்மாவிடமே இருந்து வந்தது. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பு பார்க்க. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவை போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.